friends, welcome to Aamina Samayal. Today my channel la தக்காளி இல்லாத பருப்பு கடலை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். பாக்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க. இதுல நம்ம தக்காளி சேர்த்தல. தக்காளி சேர்த்தாத பருப்பு கடையில் ரொம்ப ருசியாக எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பருப்பு கடையில் வந்து நீங்கள் ரைஸுக்கு சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பருப்பு கடையில் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக கருவாடு தொக்கு, கருவாடு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை இதெல்லாம் சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டான பருப்பு கடையில் எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லே கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பருப்பு கடையல் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு கூட 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு சேர்த்திருக்கோம். இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1க்கு நான் 2க்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே பருப்பு வெந்துடும். ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா 4 விசில் குக் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ ஊற வச்சு போட்டிருக்கேங்காட்டி 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை லேசாக கடைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேசாக கடைஞ்சி விட்டுட்டேன். தாளிப்பு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எண்ணெய் சூடாதுமே அரை டீஸ்பூன் கடுகு பொரியும் போது கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இது கூட 3 வரமிளகா, வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதுமே 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிறேன் பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நறுக்கணும் கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி சேர்க்காத பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு கடையில் வந்து நீங்கள் வந்து இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து கருவாடு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை இதெல்லாம் சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு கடையில் வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் கூட சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.